நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷுவா டிவி நேயர்கள் யாவரையும் மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டுடைய வார்த்தையை குறித்து தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மளோட என்ன பேசுகிறார் என்று நம்ம தியானிப்போம். சங்கீதம் 66வது அதிகாரம் 18, 19, 20வது வசனத்தை வைத்து நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை வச்சு நம்ம அதை நல்லா தியானிக்க போகிறோம். அதில் மிகவும் முக்கியமாக நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னென்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஒருவேளை நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்ம இருதயம் ஃபுல்லாக அக்கிரம சிந்தையில் இருந்துட்டு நம்ம ஜெபித்தோன்னா ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்துக்கு என்ன செய்ய மாட்டாராம்? செவி கொடுக்கவே மாட்டாராம். நிறைய நேரங்களில் நம்மளுடைய இருதயம் அப்படி தான் நம்ம இருப்போம். நானாக இருந்தாலும் சரி, நிறைய நேரத்தில் நமக்கு நம்ம செய்கிறது எல்லாம் சரியாக தெரியும். ஆனால் ஆண்டவருடைய பார்வைக்கு அது எப்படி இருக்குங்கிறது நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. சில ஜெபங்கள் ஒருவேளை நிறைய நேரம் நான் நிறைய ஜெபம் பண்ணுறேன், ஏன் என் ஜெபம் கேட்கவே பட மாட்டேங்குது அப்படின்னு நினச்சோன்னா நம்மளை என்ன செய்யணும்? சீர்தூக்கி பார்க்குற ஒரு கட்டாயத்தில் நம்ம என்ன இருக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன் தான். நீங்கள் சங்கீதம் 62வது அதிகாரத்தில் அதில் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை கேட்கிறவரே, 65வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு அழகாக ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு ஆண்டவருக்கு. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் கேட்கிற தேவன். நம்ம ஜெபிக்கிறத விரும்புகிற தேவன். நம்ம ஜெபிக்கணுங்கிறதான் ஆசைப்படுற தேவன். ஆனால் அதே தேவனை குறித்து தான் போடப்பட்டிருக்கு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அப்போ நம்ம இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக செம்மையாக இல்லாமல் இருதயம் முழுசும் அக்கிரம சிந்தா, மற்றவர்களை குறித்து தவறான எண்ணங்கள், மற்றவர்கள் முன்னேறதை பார்க்கும்போது நமக்கு தாங்க முடியலை, பொறாமை, பொய், வஞ்சகங்கள், இப்படி நிறைய காரியங்களை மற்றவர்களை குறித்து அவதூறாய் பேசுகிறது, ஆண்டவர்கிட்டே நம்மளுடைய உண்மையை மறைக்கிற காரியங்கள், இப்படி நிறைய காரியங்கள் நம்ம இருதயத்தில் இப்படி வச்சுட்டு ஒரு மாயக்காரரை போல் நம்ம ஜெபித்துட்டு இருந்தோம்னா நம்ம ஜெபம் என்ன செய்யப்படாது? கேட்கப்படாது. அதில் பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. சாலமோன் ராஜா ஜெபித்த ஜெபத்தை பாருங்கள். அவருடைய ஜெபத்தை ஆண்டவர் என்ன அழகாக கேட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 7வது அதிகாரம் அதோடைய 1வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. இந்த இடத்துல பாருங்க, சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டி முடிச்சுட்டு அதை பிரதிஷ்டை பண்ணி அவர் ஜெபிக்கிறாரு சகல ஜனங்களுக்கு முன்பாக. நீங்கள் இதுக்கு முந்தின உள்ள இப்போ 7வது அதிகாரம் 1வது வசனம், நீங்கள் 6வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ண ஜெபங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? அதில் போடப்பட்டிருக்கும். அப்போது அந்த இடத்துல ஜபித்து அவர் முடிக்கும்போது என்னது வருதுன்னா, அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை அவர் கட்டின ஆலயத்தை அந்த தெய்வ மகிமை அவங்க கண்களுக்கு முன்பாக என்ன செஞ்சிச்சு? நிரப்பிச்சு. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலி எல்லா பலிகளையும் என்ன செஞ்சு அவங்க செலுத்தின பலிகளெல்லாம் என்ன செஞ்சிச்சா? பட்சித்து போட்டதான். அப்போ அந்த அளவுக்கு சாலமோன் ராஜாவுடைய ஜெபம் அந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருக்கு. அப்போது நம்ம முதல்ல அதான் பார்த்தோம், நம்ம இருதயம் சுத்தமாக இருக்கணும். இருதயத்தில் அக்கிரம சிந்தையோடு நம்ம ஜெபித்தோன்னா நம்ம ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அன்னாள் என்ன செஞ்சிருப்பா? அழகாக ஜெபம் பண்ணியிருப்பா. ஆனால் இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். முதல்ல அவள் அந்த இடத்துல தன்னுடைய தனக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால அந்த பெனினால்ங்கிற தன்னுடைய கணவனுடைய இன்னொரு மனைவி அவளை ரொம்ப துக்கப்படுத்தினதுனால மனம் கசந்து அழுது ஆலயத்தில் போய் அவளுடைய கஷ்டத்தை என்ன செய்கிறா சொல்லி விண்ணப்பம் வைக்கிற ஆண்டவர்கிட்ட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் ஜெபம் பண்ணுறா. 2வது இது
1வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு வந்து விண்ணப்பம் வைக்கிறவ 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அழகா அந்த இடத்துல வார்த்தை போடப்பட்டிருக்கு. அன்னாளுடைய இருதயம் நம்ம பார்த்தோம் அக்கிரம சிந்தையில் இல்லை, கர்த்தருக்குள்ளே என்ன செய்யுது, களி கூறுகிறது. அப்போ ஜெபத்துக்கும் விண்ணப்பத்துக்கும் ஒரு என்னது இருக்குது, ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. விண்ணப்பங்கிறது அவள் வைக்கிறா, அவளுக்கு வந்து குழந்தை இல்லை, அவள் மனசில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் விண்ணப்பமாக என்ன செய்கிறா, கொடுக்குறா. ஆனால் அவள் வந்து விண்ணப்பம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவள் முதல்ல ஆண்டட்ட ஒன்று கேட்டால், எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தீங்கன்னா, ஆண் குழந்தையை கொடுத்தீங்கன்னா நான் உங்கள் சந்ததியிலே கொண்டு என்ன செஞ்சிருவேன், விட்டுருவேங்கிற ஒரு பொருத்தனையோடு தான் போனால். அதே போல் கொஞ்ச நாளில் ஆண்டவர் வந்து என்ன செஞ்சிருக்கா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் எல்கானா தன் மனைவியாகி அன்னாளை அறிந்தான், கர்த்தர் அவளை நினைத்திருந்தார். சில நாள் சென்ற பின் அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு சில நாட்கள் அவள் ஜெபித்துட்டு போய் சில நாட்களில் அவளுக்கு கர்ப்பமாகறா. அவள் கேட்டபடி அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண்டு கொடுத்தாரு. அதில் பார்த்தீங்கன்னா 27வது வசனம் 1வது அதிகாரம் 27வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்டபடியால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்குறேன்ட்டு சாமுவேலை கொண்டு நான் விண்ணப்பம் பண்ண விண்ணப்பத்தை ஆண்டவர்னு செஞ்சார், கேட்டாருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் 2வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவள் ஜெபம் பண்ணுறா. எப்படி ஜெபம் பண்ணுறா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுதுன்னு அவள் நிறைய ஆண்டவரை துதித்து சொல்லி நிறைய ஜெபத்தை என்ன செய்கிறா, பண்ணி ஜெபிக்கிறா. அவள் ஜெபித்து முடிச்சுட்டு போய் கொஞ்ச நாளில் அவள் கொடுத்த குழந்தைக்கு பதிலாக ஆண்டவர் இன்னும் அநேக குமாரர்களை பார்த்தீங்க, நிறைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அவளுக்கு என்ன செய்கிறார், கொடுக்குறார். 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததுக்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்று சொல்லி அவங்க சொல்கிறாரு. திரும்ப கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நிறைய குழந்தைகள் ஆண்டவர் என்ன செஞ்சுருப்பார், கொடுத்துருப்பாரு. எத்தனை குழந்தைகள் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 21வது அதிகாரத்தில் அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்தை, ஒரு குழந்தைய ஆண்டவர் கண்டு கொடுத்தா அவளுக்கு 3 குமாரரையும் 2 குமாரத்தை, 5 பிள்ளைகள், 5 மடங்காக ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, ஒரு ஆசீர்வாதம். 5 பிள்ளைகள் ஆண்டவர் அதே அன்னாளுக்கு, அது வரைக்கும் மலடியாக இருந்த ஒரு அன்னாளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. அதுதான் ஜெபம். அவளுடைய இருதயம் வந்து கர்த்தருக்குள்ள களி குறிச்சி, அவள் மற்ற யாருடைய எண்ணங்களை விண்ணப்பம் பண்ண தான் ஆண்டவர்கிட்ட மனக்லேசமாய் வந்து அழுதா விண்ணப்பம் பண்ணா அதற்குரிய காரியத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அவள் கேட்டதை கொடுத்ததுக்கப்புறம், கேட்டதுக்கு பெற்ற பிறகும் ஜெபிக்காமல் இருக்கலை, திரும்ப ஜெபிக்கிறா. அவள் இருதயத்தில் வந்து ஒரு களிகூறுதலோட சந்தோஷத்தோட நிறைய அந்த அவள் ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஆண்டவருக்குள்ள என்ன செஞ்சிருப்பா, ஜெபித்திருப்பா. அடுத்தது நம்ம பார்க்கலாம் 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனம். பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 32வது அதிகாரம், அதில் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா ஒரு ஜெபம் பண்ணியிருப்பார். 2 நாளாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தில், எசேக்கியா ராஜா அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். இந்த இடத்துல ஆண்டவர் நோக்கி எசேக்கியா என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. அப்போ ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுத்து அவனுக்கு ஒரு அற்புதத்தையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, கட்டளையிடுகிறாராம். என்ன ஜெபம் பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பாக தான் ஏசாயா அவருக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி போய் சொல்லுவார், உன் குடும்பத்தின் காரியத்தெல்லாம் சரி பண்ணு, ஆண்டவர் ஒன்று என்ன செஞ்சுக்கிற போகிறார், எடுத்துக்குள்ளே போகிறார் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து என்ன செய்வான், அழுது ஜெபம் பண்ணும்போது அவனுக்கு ஒரு சுகத்தை ஆண்டவர் என்ன செய்வார், கொடுத்துருந்தாரு. அதுதான் போட்டிருக்கும் 24வது வசனத்தில், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியிலேருந்து ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்வார், சுகத்தை கொடுத்து இன்னும் உனக்கு 15 ஆண்டுகள் என்ன செய்கிறேன், கூட்டி கொடுக்குறேன் அப்படின்னு என்ன செய்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம பார்த்தோம் முதல்ல சாலமோன் ராஜா ஜெபிக்கும்போது உடனே பதில், அன்னாள் ஜெபிக்கும்போது உடனே பதில், எசேக்கியா ராஜா ஜெபிக்கும்போது உடனே பதில். அப்போ நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் வந்து யாரையும் பட்சபாதம் பார்க்குற தேவன் இல்லை. நிறைய நேரங்களில் நம்மளுடைய ஜெபங்கள் உடனே ஆன்சர் கிடைக்காம நிறைய வருஷக்கணக்காக நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கலாம் ஜெபங்களுக்கு. அப்போ நம்மளே சிறுதூக்கி பார்க்கணும், நம்மளுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தையோடு இருக்கிறோமா, ஆண்டவரே என் இருதயத்தை என்ன செய்யுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தை இது பண்ணுங்க. ஒருவேளை எனக்கு வந்து ஒருவேளை நம்பிக்கையாக விசுவாசமாக உங்களால் நான் என்ன செய்ய முடியல, உங்கள் கூட ஜெபிக்க முடியலை. பார்த்தீங்கன்னா மார்க் 9வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு பிள்ளைக்கு வந்து அவன் வந்து ரொம்ப அலக்கழிக்க ஆவி, பொல்லாத ஆவி வந்து அவனை என்ன செஞ்சிட்ருக்கும், அலக்கழித்து ஒரு மகனை கொண்டு என்ன செஞ்சு விட்ருப்பாங்க, நுரைத்தள்ளி புரண்ட ஒரு மகனை கொண்டு ஒரு தகப்பன் கொண்டு கொடுப்பான். ஆனால் ஆண்டவர் வந்து அவன்கிட்ட சொல்லுவார் பாருங்கள் 23வது வசனத்தில், இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் சொல்லியிருப்பான், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்யும், இவனுக்கு எப்படியாட்டு சுகத்தை கொடுங்க, இவன் கொல்லும்படிக்கு இது அந்த ஆவி வந்து இவனை அநேக தினம் தீயிலையும் தண்ணிலையும் தள்ளுது,
இவனுக்கு ஏதாச்சும் உங்களால் செய்ய முடியுமா, செய்ய முடிஞ்சால் எனக்காக செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுக்குறான் அந்த தகப்பன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விசுவாசிச்சா, நீ நம்பினா உனக்கு என்ன செய்ய முடியும். அப்போ அவனுடைய விசுவாசத்தில் ஒரு குறை, அவனுக்குள்ள ஒரு பதட்டத்தில் ஆண்டவரை முழுமையாக கூட அவன் நம்பாமல் என்ன செஞ்சுருக்கலாம், வந்து உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். அப்போ அவன் ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு ஜெபத்தை தான் கேட்குறான் பாருங்கள். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டான். அப்போ ஆண்டவருக்கு தெரியுது அவன்கிட்ட வந்து அவிசுவாசம் இருக்கிறது ஒரு குறை. அவன் வந்து நம்பாமல், மற்றவங்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க நீ கூட்டிகிட்டு போன்ட்டு, இந்த ரொம்ப அலக்கழிச்சிட்டு இருக்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஆண்டவர்கிட்ட வந்துருக்கலாம். அவன்கிட்ட வந்து அவனோட தகப்பனுக்கு வந்து இயேசு கிறிஸ்துட்ட வந்தால் எனக்கு சுகம் உண்டுன்னு முழுமையான நம்பிக்கை என்ன செய்யாமல் இருந்திருக்கலாம், இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால தான் ஆண்டவர் அந்த தகப்பனை நோக்கி சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், நீ விசுவாசிச்சின்னா நான் இவனுக்கு சுகமாக்க முடியும். அப்போ அவன் சொல்கிறான், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு என்ன செய்கிறான் சொல்கிறான், சத்தை விட்டு சொல்கிறான். அதான் ஜெபம். ஆண்டவரே, என்னால் விசுவாசிக்க முடியலை, என்னால் ஃபுல்லாக நம்ப முடியலை, உங்களை முழுசும் நம்ப முடியலை, எனக்கு என் அவிசுவாசம் நீங்கிறதுக்கும் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்க. அப்போ அதுதான் நம்ம ஒருவேளை உங்களுக்கு நான் முதல்ல அந்த வசனத்தை சங்கீதம் 66வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போதே, ஒருவேளை நம்ம இருதயத்தில் இருக்கிற அக்கிரம சிந்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம எந்த காரியத்தில் நம்ம தவறுதலாக இருக்கிறோம், நம்மளுடைய இருதயம் எதுலலாம் தவறுதலாக இருக்குங்கிறது கண்டிப்பாக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய இருதயத்தை, நம்மளுடைய எண்ணங்களை குறித்து கண்டிப்பாக தெரியும். அப்போ ஆண்டவரே, எனக்கு இந்த காரியத்துலேருந்து எனக்கு விடுதலை பெற முடியலை, என் இருதயத்தில் வர இந்த சிந்தனைகள்லேருந்து எனக்கு விடுதலை பெற முடியலை. அந்த மனுஷன் தகப்பன், அந்த பிள்ளையின் தகப்பன் கேட்டான் பார்த்தீங்களா, என் அவிசுவாசம் நீங்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. அப்போ நான் செய்கிறேன் இதெல்லாம் தவறு, என் இருதயம் முழுசும் அழுக்காக தான் இருக்குது, என் இருதயத்தில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காததாக தான் இருக்குது, ஆனால் என்னையால் இதுலேருந்து விடுதலை பெற முடியலை. நான் நிறைய பொய் சொல்கிறேன், நிறைய நேரம் நான் பொறாமப்படுறேன், நிறைய நேரம் மற்றவங்கள பார்த்தா இச்சையில் விழுந்துறேன், நிறைய பாவங்கள் என்கிட்ட இருக்குது, எனக்கே தெரியுது இதெல்லாம் வெளியே சொன்னால் கூட யாரும் என் கூட சேர மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு அக்கிரமமான பாவத்தில் நான் இருக்கிறேன். ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு என் இருதயத்தை சீர்படுத்துங்க, எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, இதெல்லாம் கேட்கும்போது இப்படி இவங்க பண்ண ப்ரேயர் மாதிரி எனக்கும் ஆசையாக இருக்குது, எனக்கு நான் ஜெபிக்கிறது எல்லாம் நீங்கள் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் என் இருதயத்தில் இருக்கிற இந்த அக்கிரம சிந்தை என்னை விட்டு போக மாட்டேங்குது, என் ஜெபத்தை கேளுங்க. இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜெபத்தை சத்தத்தை. அப்போ ஆண்டவர், நான் இதை மாதிரி சொல்லணும், ஆண்டவரே மெய்யாய் நீங்கள் என் ஜெபத்தை கேட்டீங்க, என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டீங்க, நான் ஜெபம் பண்ணணும், அப்படி நான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் கண்டிப்பாக செய்கிற தேவனா என்ன செய்கிறார் இருக்கிறார். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 35வது வசனத்தில் இங்கே ஒரு மனிதனை கொடுத்து போடப்பட்டிருக்கு. கொர்நேலியுவே 10வது அதிகாரம் 31வது வசனத்தில், கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நினைத்தரப்பட்டது. இங்கே கொர்நேலிங்கிற ஒரு மனுஷன் 9வது மணி நேரத்தில் அவன் ஜெபிக்கிற நேரத்தில் போய் உட்காந்து என்ன செஞ்சிட்ருக்கான், ஜெபித்துட்டு இருக்கான். ஜெபிக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் முன்பாக வந்து ஒரு ஆன்சரை சொல்கிறான். அவன் ஜெபிக்கும் போதே ஒரு ஆன்சர், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்படி வந்து நம்மகிட்ட ஒரு தேவதூதன் வந்து சொன்னால் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்படி தானே? அப்போ கொர்நேலியு வந்து ஆண்டவருக்கு பிரியமாய், அவன் ஆண்டவருடைய பார்வைக்கு பிரியமாய் என்ன செஞ்சுருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு உன் தான தர்மங்கள் தேவனுடைய சந்தையில், அவன் செய்கிற தான தர்மங்கள், அவன் யாருக்கு என்ன தானம் செஞ்சாலும், அவன் யாருக்கு என்ன தர்மம் செஞ்சாலுமே அது கூட ஆண்டவருடைய சந்ததியில் என்ன செஞ்சுருக்கான், நினைத்தரப்பட்டிருக்கு. ஆண்டவர் அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சுருக்காரு, அவனை நினைத்தல இருக்கார். அப்போ நினைத்தல இருக்கார், அவனை ஜெபம் கேட்கப்பட்டிருக்குன்னா அவன் வந்து அவ்வளோ ஆண்டுக்கு பிரியமுள்ள ஒருத்தனாய் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சுருக்கணும், வாழ்ந்திருக்கணும். அந்த இடத்துல அவன் வந்து இந்த காரியத்தை யார்கிட்ட சொல்கிறான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுருட்ட என்ன செய்கிறாரு, பேதுருக்கிட்ட சொல்கிறான். ஏன்னா இவங்கெல்லாம் புறஜாதிகள். இப்போ யூதர்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து என்ன செய்ய மாட்டாங்க, சேர மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து பேதுருவை பவுலெல்லாம் பிரஜாதிகள் மத்தியில் கொண்டு அவங்கள கொடுத்து ஆண்டவரை கொடுத்து சொல்கிறதுக்கு ரொம்ப அந்த அவங்களுடைய ஊழியத்தை வித்தியாசமாக ஆண்டவர் நடத்தும்போது ஆண்டவர் வந்து கொர்நேலியிட்ட பேசுகிறார். யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுருன்னு மறுபேர் கொண்ட சீமோனை வரவழைப்பாக, அவன் வந்து இங்கே இருக்கான், இந்த இடத்துல இருக்கான், அவன்கிட்ட வந்து பேசுவான் அப்படின்னு கொர்நேலியுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், அவன் ஜெபிக்கும் போது ஒரு ஆன்சர் என்ன செய்கிறார், கொடுக்குறார். அதே போல் பேதுருவை ஆண்டவருங்க அழைத்து அவன் கூட்டிகிட்டு வரும்போது அப்போ பேதுரு சொல்கிறார் பாருங்க 35வது வசனத்தில், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாக இறந்திருக்கிறேன். பேதுரு வந்து அழகாக ஒரு இடத்துல இந்த வார்த்தை படி, எந்த ஜனம், நீ எந்த நாட்டில் ஜனமாக இருந்தாலும் சரி, நீ கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, நீ எப்படி இருந்தாலும் சரி, நீ எந்த நாட்டில் யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும், நீ எதாக இருந்தாலும் சரி, ஆனால் அவருக்கு பயந்து, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்,
எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், நான் அவருக்கு பயப்படுறேன், நான் நீதி அவருக்கு வந்து இப்படிலாம் செய்கிறது அவருக்கு நீதி நியாயமாக இருந்தால் தான் பிடிக்கும், அவருக்கு உண்மையாக இருக்கிறது பிடிக்கும், அவரை குறித்து அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ அதெல்லாம் நான் செய்வேன்ட்டு நீதி நியாயம் செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன், அப்போ அவன் தான் அவனுக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று எல்லாருக்கும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே என்று அவன் அழகாக அந்த இடத்துல என்ன செய்கிறான், ஆண்டவரை குறித்து என்ன செய்கிறான், பேசுகிறான். அப்போ எந்த அதுதான் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு, நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் ஜெபிக்காதவங்களா இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும், ஆனால் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, எனக்கு தெரியும் நான் வந்து என்கிட்ட இந்த தவறுலலாம் இருக்குது, ஆனால் நான் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவரை நான் நம்புகிறேன், அவருக்கு வந்து நம்ம கரெக்டாக இருந்துட்டு போனோன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் என் ஜெபத்தை கேட்பார் அப்படின்னு நீங்கள் நம்பும்போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக என்ன செய்கிறார் இருக்கிறார். நம்ம அதை தான் பார்த்தோம். அப்போ நம்ம இருதயம் வந்து ஆண்டவருக்கு முன்பாய் நம்ம எப்படி இருக்கணும், செம்மையாக இருக்கணும். மறுபடியும் அந்த வசனத்தை ஒரு வாசித்துலாம். சங்கீதம் 66வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அதை தான் இந்த இடத்துல அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துலையும் அதற்கு ஒத்த வசனம் தான் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் பேதுரு எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். இந்த இடத்துல கொர்நேலியு வந்து அவன் ஆண்டவருக்கு பயந்து உண்மையாய் தான தர்மம் செஞ்சு ஆண்டவருக்கு பயந்து நடந்ததுனால தான் அவனுடைய ஜெபம் உன் ஜெபம் கேட்கப்பட்டது. அப்போ இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்குற உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஜெபமும் நம்ம ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவர்களா, தீமைக்கு விலகுகிறவர்களாய், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யாதவர்களாய், ஆண்டவரை துக்கப்படுத்துகிற மாதிரி தவறான காரியங்கள் மற்றவர்களுக்கு தீங்கு உழைக்கிற எந்த காரியங்களும் செய்யாமல் நம்ம இருதயத்தை வந்து சுத்தமுள்ளவர்களாய் வைத்து நம்ம ஜெபிக்கும்போது நம்ம என்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் என்ன செய்வார், கேட்பார், உங்கள் ஆசையை நிறைவேற்றுவார். உங்களுக்கு இத்தனை வருஷம் இல்லாத ஆண்டவரே, ஒரு வேளை நான் இவ்வளோ நாள் ஜோம் பண்ணேன், சும்மா ஜோம் பண்ணேன், என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லாமல், என் இருதயத்தில் ஒரு மாற்றம் இல்லாமல் ஜெபித்தேன் ஆண்டவரே, இந்த நாளில் நீங்கள் என் கூட பேசியிருக்கீங்க, என்கிட்ட இருக்கிற இந்த தவறெல்லாம் அறிக்கை செய்கிறேன், இனி நான் பொய் சொல்ல மாட்டேன், நம்ம என்ன தவறில் இருக்கிறோமோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்துவதற்கு அவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவரே, உங்கள் ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் இருதயத்தை கழுவுங்க, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, என் ஜெபத்தை நீங்கள் கேளுங்க. நான் இப்போ பார்த்தோம், முதல்ல சாலமோன் ராஜா ஜெபிக்கும் போது அந்த உடனே ஆன்சர் கிடச்சிது. அண்ணாளுக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுத்தாரு, எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுத்தாரு, கொர்நேலியுக்கு ஆன்சர் கொடுத்தாரு. அப்போ உங்கள் பேரும் அதில் சேரணும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் போது நீங்கள் எனக்கு ஆன்சர், நான் எப்போ ஜெபிச்சாலும் நீங்கள் என் பக்கத்தில் வரணும்னா நம்ம பரிசுத்தமாக இருந்தால் அவர் நம்ம பக்கத்தில் என்ன செய்வார், வருவார். நம்ம இருதயம் சுத்தமாய் அவருக்கு முன்பாய் சுத்தமாக இருந்தால், நீங்கள் எந்த ஜனமாக இருந்தாலும் பேதுரு சொன்னது போல் ஆண்டவர் வந்து அவனை வந்து அவருக்கு உகந்தவனாக என்ன செஞ்சுக்கிடுவாரான், ஏற்றுக்கொள்வாரான். உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிகிறேன். அவருக்கு உகந்தவன். நம்ம சுத்தமாய் நீதி செய்கிறவர்களாய் அவருடைய பார்வைக்கு பரிசுத்தமாய் நம்ம வாழும்போது அவருக்கு நம்ம உகந்தவர்களாக இருப்போம். நம்ம எங்கேருந்து ஜெபித்தாலும் ஆண்டவர் நம்ம ஜெபத்தை என்ன செய்வார், கேட்பார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசப்பா, இந்த அருமையான நேரத்தில் கூட தகப்பனே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் என்னோடு சேர்ந்து ராஜா அந்த வார்த்தையை கேட்டு, அப்பா ஒருவேளை நான் எத்தனை நாட்கள் ஜெபிச்சிருக்கேன், இப்போ தான் எனக்கு தெரியுது நான் ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட நிறைய காரியங்களில் தவறு இருக்குது, அதனால என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம இருக்கலாம் அப்படின்னு யாரெல்லாம் சேர்ந்து ஆண்டவரே என்கிட்ட இந்த தவறு இருக்குது, என்னை மன்னிங்க, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்க, என் இருதயத்தில் இருக்கிற எல்லா கசப்பு, வைராக்கியங்கள், கோபங்கள், எரிச்சல் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க, என் இருதயம் உங்களுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும். நான் ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்கணும். இந்த கொர்நேலியின் ஜெபத்தை நீங்கள் கேட்டிங்களே, உன் ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொன்ன வார்த்தையின்படி ராஜா என்னுடைய ஜெபத்தையும் கேளுங்கன்னு யாரெல்லாம் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ இசப்பா ஆண்டவரே, அவங்க என்னென்ன பாவ கட்டுகளில் இருந்தாலும், எந்த காரியத்திலேருந்து விடுதலை பெற முடியாமல் இருந்தாலும் அவங்க இருதயத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, இருதயம் உங்களுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும். அதை தான் நாங்கள் வாசித்தோம் சங்கீதத்தில். ஆண்டவரே அப்போ தான் ஜெபத்தை கேட்பீங்க ஆண்டவரே. எங்கள் எல்லாருடைய இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க, இருதயத்தை கழுவுங்க ராஜா, இருதயத்தை சுத்தப்படுத்துங்க தகப்பனே. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இசப்பா எனக்குள்ளே ஜெபாவியை தாங்க, இனியை பரிசுத்தப்படுத்துங்க என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களே இசப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை நீங்கள் சுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே இசப்பா கொர்நேலியை போல ராஜா ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கும் போது ஜெபங்கள் கேட்கப்படணும் ராஜா. இப்போ நாங்கள் பண்ணுற தான தர்மங்கள்லாம் உங்கள் சந்ததியில் வந்து ஆண்டவரே எட்டணும்னா நாங்கள் பரிசுத்தமாய் வாழணும், உங்களுக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க ராஜா. பிரியமாய் ஆண்டவரே, சாலமோன் ராஜா ஜெபித்த உடனே ஆன்சர் கிடச்சிச்சு. அந்நாள் ஜெபிக்கும் போது சில நாட்களில் ஆன்சர் கொடுத்தீங்களே ஆண்டவரே. அப்போ அப்படி ஏசப்பா எசேக்கியா ராஜா ஜெபித்த உடனே வியாதிலேருந்து விடுதலை கொடுத்து ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தீங்களே. இந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க ஆண்டவரே, வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தையை கொடுங்க, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, பாவத்திலிருந்து விடுதலை. ஆண்டவரே, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும்னு ஆசையாக இருக்கு, என்னால் முடியலை, எனக்கு விடுதலை தாங்கன்னு ஆண்டவரே. அந்த பிள்ளையினுடைய தகப்பன் அவன் விசுவாசம்
ஆண்டவரே என் அவிசுவாசம் விலகி போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கும்போது நீங்கள் கொடுத்தீங்களே, யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்களோ அப்படி எனக்கு சரீரத்தில் சுகத்தை தாங்க, எங்கள் வீட்டில் இருக்கிற பண கஷ்டத்துலேருந்து விடுதலை தாங்க, கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலை தாங்க, நான் நல்ல உங்களுக்கு முன்பாக நீதிமான உத்தமமாக இருக்கணும், என் பிள்ளைகள் உங்களுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், என் கணவரை ரட்சிங்கன்னு யார் யார் என்னென்ன காரியங்களுக்காக ஜெபிக்கிறாங்களே ஏசப்பா, ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் நீங்கள் ஆமேன்ட்ட ஆன்சர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அநேக சாட்சிகளை நாங்கள் கேள்விப்படுவதற்கு தக்கதாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களை நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.